விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காமராஜர் நகரில் உள்ள வீட்டில் அதிகாலை திடீரென தீ விபத்தில் மூச்சு திணறி முதியவர் பலியாகியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் நகர்ல வேதகிரி. இவர் வயது 65 வயது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவர் மனைவி விவாகரத்து வாங்கி சென்ற நிலையில காமராஜர் மன அழுத்தத்துடன் காமராஜர் நகர்ல வசித்து வராரு. இந்த நிலையில திடீரென இன்று அதிகாலையில 4 மணி நேரம் வேதகிரி வீட்டுல மழை தீ எரிந்ததை கண்ட அக்கம் பக்கத்துல உடனடியாக ராஜபாளையம் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேர்ல சம்பவத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்துக் கொண்டிருக்கும் போது வீட்டில் இருந்த காப்பாற்றுங்கள் என ஒரு முதியவர் வேதகிரியின் குரல் கேட்ட நிலையில தீயணைப்பு துறையினர் அதிவேகமாக தீயை அணைத்து உள்ளே சென்ற அவரை மீட்க முயற்சி செய்த போது உடலில் 50% தீக்காயத்திலிருந்து தீ எரிந்த நிலையில அவர் உயிரிழந்து இருந்திருக்காரு. இந்த உயிரிழந்தது வேதகிரி புகை மண்டலம் காரணமாகவா இல்ல வேற எதுவும் காரணமா உயிரிழந்தாரா போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. உடலை மீட்டு தீயணைப்பு துறையினர் ராஜபாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்து பிரேத பரிசோதனைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. முதல்கட்ட விசாரணையில இவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் என முதல்கட்ட விசாரணை தெரிய வருது. அதிகாலையில தீ விபத்து ஏற்பட்டது ராஜபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.